لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: عباد الرحمن يمشون على الأرض هونا. وقال النبي صلى الله عليه وسلم: العجلة من الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபஅ தாபிகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலேயும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்விலேயும் முஃமின்களுக்கும் முனாஃபிக்குக்கும் மத்தியிலே உண்டான வேறுபாடு இருக்கிறது. முஃமின் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், முனாஃபிக் எப்படி இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளுகிற அமைப்பிலே அவர்களது வாழ்க்கை, பெருமானாரின் வாழ்க்கையும் இருக்கிறது, அல் குர்ஆனினுடைய பாடமும் உண்டு. இன்றைக்கு நாம் முஃமின்களாக இருக்கிறோமா அல்லது முனாஃபிக்குகளாக இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். அல் குர்ஆனினுடைய ஞானத்தை பெற்ற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்ற காத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் முஃமினுக்கும் முனாஃபிக்குக்கும் மத்தியிலே உண்டான தன்மைகளை எடுத்துச் சொல்லுகிறார்கள். 6 விதமாக எடுத்துச் சொல்லுவார். அதிலே ஒன்று, முஃமின் என்பவன் மஷ்கூலும் பில் ஃபிக்ரி வல் இபார், சிந்தனையும் படிப்பினையும் உடையவனாக இருப்பான். முஃமினுடைய தன்மையே எந்த பொருளை எடுத்தாலும் அதை சிந்தனை செய்வான், படிப்பினை வருவான். முனாஃபிக் இருக்கிறானே, மஷ்கூலும் பில் ஹிர்ஸி வல் அமல், பேராசைப்படுவான், மேலெண்ணம் கொள்ளுவான். எதை எடுத்தாலும் அவனுக்கு பேராசையாக இருக்கும். நபிமார்கள், வழிமார்கள், இறை நேசர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். சிந்தனை செய்தார்கள், படிப்பினை பெற்றார்கள். 1,24,000 முட்டாள்கள் பெருமானாரின் வாழ்க்கையை, அல் குர்ஆனை சிந்தனை செய்தார்கள், படிப்பினை பெற்றார்கள், அகிலத்தின் வழிகாட்டிகளாக மாறி இருக்கிறார்கள். சிந்தனையும் படிப்பினையும் இருந்தால் வாழ்க்கையிலே வழிகாட்டும் அளவிற்கு ஒளிவிளக்காக மாறிவிடலாம். ஆனால் நம் இடத்தில் அது இருக்கிறதா? ஹுவைல் இப்னு ஐயாத் பெரிய திருடர், திருடர்களின் கூட்டத்தின் தலைவர் ஹுவைல் இப்னு ஐயாத் மாடி வீட்டிலே திருடுவதற்காக ஏறி இறங்குகிறார். ஒரு பெண்மணி கீழே ஓதிக்கொண்டிருக்கிறார். பெண்மணி ஓதுகிற வாசகமும் இதுதான். அலம் யானில் இல்லதீன என்ற வாசகத்தை ஓதுகிறார். அல்லாஹ்வினுடைய பயம், அல் குர்ஆனை கேட்டும் அல்லாஹ்வின் பயம் இல்லையா? உள்ளம் நடுநடுங்கவில்லையா? அந்த பெண்மணி திருடனை பார்க்கவில்லை. யதார்த்தமாக இந்த வசனம் வருகிறது, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, உள்ளம் நடுங்கவில்லையா என்று. இவர் தன்னை பார்த்தே சொன்னதை போன்று இவர் எண்ணுகிறார். அல் குர்ஆனை சிந்திக்கிறார், அல் குர்ஆனை எடுத்து புரட்டுகிறார். கடைசியில் அந்த அல் குர்ஆன் அவரை மாற்றியது இறைநேசர்களிலே மாபெரும் அந்தஸ்தை பெற்றவராக ஹுவைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சிந்தனையும் படிப்பினையும் இருந்தால் வாழ்க்கையிலே வெற்றி கிடைத்துவிடும். இது முஃமினுடைய தன்மை. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யார்? இன்றைக்கு அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கை பற்றி சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. குடி போதையிலேயே தன்னுடைய வாழ்வை கழித்தவர். சென்று கொண்டிருக்கிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்ட ஒரு சீட்டு கீழே கிடக்கிறது. பிஸ்மில்லாவிற்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று எடுத்து மேலே உயரமான ஒரு இடத்திலே வைக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றி
நீ பிஸ்மில்லாவை சிந்தி உன்னுடைய வாழ்க்கையில திருத்தம் இருக்கும் என்றார்கள். பிஸ்மில்லாவை சிந்தித்தார், படிப்பினை பெற்றார். கடைசியிலே அவருடைய நிலைமை எப்படி மாறுகிறது? 2 இமாம்களிடத்திலே கற்றுத் தெரிய மாபெரும் மேதை, வேறு யாரும் கிடையாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இவர்கள் மாணவர், மாலிக் ரஹ்மத்துல்லாஹுக்கும் மாணவர். அகிலத்தினுடைய வழிகாட்டியாக மாறுகிறார்கள். இந்த படிப்பினையும் சிந்தனையும் ஒன்று சேர்ந்தது, வழிகாட்டியாக மாறினார்கள். இது முஃமினுடைய தன்மை. ஆனால் இன்றைக்கு நாம் படிப்பினை பெற்றிருக்கிறோமா? சிந்திக்கிறோமா? நம்முடைய குழந்தை வளர்ப்பிலாவது படிப்பினை சிந்தனை இருக்கிறதா? நம்முடைய குழந்தைகள் நம்மால் வந்தவர்கள் அல்ல. குழந்தைகள் என்பவர்கள் நம்மால் வந்தவர்கள் அல்ல, நம் மூலம் வந்தவர்கள். நம் மூலம் வந்தவர்கள். நாம் குழந்தையை கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் வில்லை போன்றிருக்க வேண்டும், குழந்தைகள் அம்பாக இருக்க வேண்டும். அம்புதான் தூர நோக்கி செல்லக்கூடியது, அந்த குழந்தைகளின் எதிர்காலம் செல்லக்கூடியது. நாம போயிடுவோம், எதிர்காலம் செல்லும். அதனால் அந்த வில் உறுதியாக இருந்தால் தான் அம்பு வேகமாக செல்லும். நாம் அந்த குழந்தைகளுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். குழந்தைகளின் விஷயத்தில் சிந்திக்க வேண்டிய, படிப்பினை வர வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு குழந்தைகளிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதிலே முக்கியத்துவம் செலுத்துகிற நாம் அந்த குழந்தைகளிடத்தில் என்ன பாடம் கற்றிருக்கிறோம்? குழந்தைகளை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? அல்லது அதன் மூலமாக படிப்பினை பெற்றிருக்கிறோமா? முஃமினுடைய பண்பாடு ஒவ்வொன்றிலேயும் இப்படி இருக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ஆனா முனாஃபிக் அப்படி அல்ல. பேராசை இருக்கும், மேலெண்ணம் இருக்கும். நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம முஃமினுடைய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது பேராசை தான் குடிகொண்டிருக்கிறதா? சோப்பு நிறைய வேண்டும், காலையில எழுந்ததிலிருந்து மாலை வரை சிந்தனை முழுக்க பணமாகவே இருக்கிறது. அதை ஈட்டுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை கோல்மாலும் அவர் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டே வெளியே கிளம்புகிறார். நடக்கிறதா இல்லையா? காத்தமுல் அஸம் இன்னும் பேசுகிறார்கள். முஃமின் இருக்கிறானே, அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருப்பான். இது முஃமினுடைய தன்மை. அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருப்பார். முனாஃபிக் இருக்கிறாரே, ராஜின் குல்ல அகதின் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர பாக்கி அனைவரையுமே நம்பி இருப்பார். அல்லாஹ்வை மட்டும் விட்டுருவார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கிறோமா அல்லது அல்லாஹ்வை மட்டும் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு மற்றவர்களை, முதலாளிகளை, தொழிலாளிகளை மற்றும் இதர பிரமுகர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முஃமின் என்று பேரளவிலே சொல்லிக் கொண்டு முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை கரம் பிடித்தவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. கௌசுல் ஆலம் கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்வை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இறைவனை முழுக்க நம்பினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முழு பாதுகாப்பை அளித்தார். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நம்பல. புரூஜ் அஜமியிலே 11 ஆண்டு காலம் தவம். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 11 ஆண்டு காலம் வித்தியாசமான ஒரு நேர்ச்சை. யா அல்லாஹ், உன்னின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடைய வாயில யாராவது வந்து உணவை ஊட்டினால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். வித்தியாசமான நேர்ச்சை. அந்த புரூஜ் அஜமி காட்டு வழியாக செல்வதே மக்கள் அரிது. என்றோ ஒரு நாள் ஒருவர் இருவர் செல்லுவார்கள். இவர்கள் அந்த காட்டிலே அமர்ந்து கொண்டு இறை நம்பிக்கையினுடைய உச்சத்தை எடுத்து, இறைவா வந்து ஊட்ட வேண்டும், இல்லை என்றால் சாப்பிட மாட்டேன். செல்லுகிறார்கள் ஒரு சிலர். பாவம், இவர் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறாரே என்று உணவு பொட்டலங்களை வைத்துவிட்டு சென்றவர்கள் பலர். எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று நப்சு போராடுகிறது. யாராவது வந்து ஊட்டுவார்களா? ஊட்டுவதற்கு அவர்கள் என்ன அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? உணவு பக்கத்திலே வந்து விட்டது, எடுத்து சாப்பிட்டுக் கொள். ஆனாலும் நம்பிக்கை மாறவில்லை. இறைவனிடத்திலே நாம் சொல்லி இருக்கிறோம், யாராவது வந்து ஊட்ட வேண்டும் என்று. அல்லாஹ் அவர்களின் நம்பிக்கையை வீணாக்கவில்லை. வருகிறார்கள், இறைநேசர் வருகிறார்கள், ஷேக் வருகிறார்கள், கீர்த்திகா போர்வையை அணிகிறார்கள். அணிந்து உணவை எடுத்து ஊட்டி அதற்கு பிறகு
கௌஸ் என்ற பட்டத்தை வழங்கினார்கள் என்பது வரலாறு. இறைவனை நம்பினால் அல்லாஹ் நடத்தி காட்டுவான். இது முஃமினுடைய பண்பாடு. இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமா? ஒரு கடையை ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வை நம்பி ஆரம்பிக்கிறோமா அல்லது வாடிக்கையாளர்களை நம்பி ஆரம்பிக்கிறோமா? வாடிக்கையாளர்களை அழைத்துக் கொண்டு வருவோம் அல்லாஹ். உள்ளம் இறைவனின் கைவசம் உண்டு. நாம் எப்படி எண்ணி நாம் நடத்துகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல் முஃமின் ஆமினும் மின் குல்லி அஹதின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே பயப்படுவார். முனாஃபிக் இருக்கிறாரே, ஹாயிஃபுன் குல்லி அஹதின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாக்கி எல்லாத்தையும் பயப்படுவான். அல்லாஹ்வுக்கு மட்டும் பயம் கிடையாது, பாக்கி எல்லோரையும் பயப்படுவான் முனாஃபிக். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இறைநேசர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயம் இருக்க வேண்டும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவோடு அலி ரலியல்லாஹு தஆலாவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு யூதன் வருகிறான். அலி ரலியல்லாஹு தஆலாவின் மீது சில தவறான குற்றச்சாட்டுகளை எடுத்துச் சொல்லுகிறார். நீதம் வழங்க வேண்டும் என்றார். பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உமரும் அலியும். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாதவர்கள் உமர். அபுல் ஹசன், ஹசன் ரலியல்லாஹுடைய தந்தை தானே அலி, அபுல் ஹசன் அந்த யூதனோடு சேர்ந்து அமரு என்றார்கள். என்னோடு அமராதே, தீர்ப்பு கேட்டு வந்திருக்கிறார், யூதனோடு சேர்ந்து அமர். அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய முகமெல்லாம் சுருங்கி விடுகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா நீதத்தை விசாரிக்கிறார்கள், நடைமுறையை விசாரிக்கிறார்கள். குற்றம் அந்த யூதனின் மீது இருந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா நிரபராதி என்று தீர்ப்பு சொன்னார்கள். அதற்கு பிறகு ஓரிரண்டு நாட்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து சொன்னார்கள், அலியே, அன்றைக்கு உம்முடைய முகத்தை நான் பார்த்தேன், உம்முடைய முகம் சோர்ந்து இருந்தது. அலியே, அபுல் ஹசனே எழுந்து அங்கே செல் என்று சொல்லுகிற பொழுது சோர்ந்து இருந்தது. நான் நீதமாக நடக்க வேண்டும், இறைவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் தான் நான் அவ்வாறு சொன்னேன் என்று சொல்லுகிற பொழுது, இல்லை உமரே, நீங்கள் ஓரவஞ்சம் செய்து விட்டீர்கள் என்றார்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் மீது எவ்வளவு பயம் கொண்டவர்கள். சொன்னார்கள் ஒரு வார்த்தை, என்னுடைய முகம் மாறியதற்கு காரணம் என்ன தெரியுமா? அபுல் ஹசன் என்று என்னை ஏன் சிறப்பாக அழைத்தீர்கள்? அலியே சென்று அமர் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஹசனினுடைய தந்தையே என்று அழகிய பெயர் கொண்டு அழைத்திருக்கிறீர்களே, இது நீங்கள் செய்த குற்றம் என்றார்கள். என்னின் மீது நீங்கள் ஒரு தலை பட்சமாகத்தான் நடந்திருக்கிறீர்களோ என்று நான் எண்ணுகிறேன் என்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படாதவர்கள் சஹாபிகள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு மட்டும் பயம் கிடையாது, பாக்கி எல்லோரையும் கண்டு பயப்படுகிற நிலை. ஆனால் இது முஃமினின் தன்மை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்கள் சொல்லுவார்கள், முஃமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? யுகத்திமு மாலஹு தூன தீனிஹி, தீனுக்காக பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். தீனுக்காக பொருளாதாரத்தை அளிக்க வேண்டும். சஹாபாக்கள் அதை செய்தார்கள். மார்க்கத்திற்காக பெருமானார் சொன்னார்கள், இன்றைக்கு கிளம்ப வேண்டும் மதீனாவிற்கு. ஒன்றும் பேசவில்லை. சொத்தை விட்டார்கள், சுகத்தை விட்டார்கள், வீட்டை விட்டார்கள், கிளம்பிக் கொண்டே இருந்தார்கள். யாராவது அதை செய்ய முடியுமா? ஒரு பெண்மணி, 13 வயது பெண்மணி, உம்மு குல்சூம் என்ற பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று விடுகிறார்கள். ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு நடந்த வரலாறு. மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஏறத்தாழ 350 கிலோமீட்டர் இருக்கிறது. அதிலே தன்னந்தனியாக 13 வயது பெண்மணி மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்று விடுகிறார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அதனால் நீ சென்று விட அம்மா என்று சொல்லுகிற பொழுது மக்காவாசிகளும் வந்து விட்டார்கள். அந்த பெண்மணியை இழுத்துச் செல்வதற்காக அந்த பெண்மணி துடிக்கிறார்கள், அந்த பெண்மணி தவிக்கிறார்கள். நாயகமே, என்னுடைய அன்பின் காரணமாக, நாயகமே, என்னுடைய பரவசத்தின் காரணமாக, இஸ்லாத்தினுடைய எழுச்சியின் காரணமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் நாயகமே, நீங்களோ இப்படி என்னை திருப்பி அனுப்புகிறீர்களே நாயகமே என்று உள்ள குமுறலை அந்த பெண்மணி வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டார், நாயகமே, ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த பெண்மணியை அனுப்பாதீர்கள் என்றான். அல்லாஹ் அனுப்பி விடாதீர்கள். அனைத்தையும் விட்டு வந்தார்கள். முஃமினுடைய தன்மை இதுதான். இஸ்லாம் என்று வந்து விட்டால் அனைத்தையும் விட்டு விட வேண்டும். முனாஃபிக்குடைய தன்மை என்ன தெரியுமா? யுகத்திமு தீனஹு தூன மாலிஹி, பொருளுக்காக தீனையே விட்டு விடுவான்.
தீனை விற்பனை செய்வதற்கும் தயார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அடுத்தும் ஹாத்தமுல் அஸம் அழகாக சொன்னார்கள். முஃமினுடைய தன்மை என்ன தெரியுமா? யுஹ்சின் வ யப்கி, நல்லதை செய்வான், அழுவான். முனாஃபிக் இருக்கிறானே, யுஸீஉ வ யல்ஹகு, தீமையை செய்துவிட்டு சிரித்துக் கொண்டிருப்பான். பெருமானாரும் நபித்தோழர்களும் அவர்கள் என்ன தீமை செய்தார்கள்? மக்களுக்கு நலவை செய்தார்கள். ஆனால் இரவு நேரம் முழுக்க அழுது கொண்டே இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலிருந்து அழுது அழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்திலே வாயிலிருந்து துருவாடை வரும், வாயிலிருந்து வாடை வரும். உள்ளே முழுக்க கருகி போய் உள்ளே முழுக்க துண்ணாக மாறி வாடை வருகிற அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னாருக்கு என்ன பாவம் செய்தார்கள்? நன்மையை செய்து அழுது கொண்டிருப்பார்கள். இந்த நன்மை இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்று அழுவார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் அப்படி இருக்க மாட்டார்கள். தீமையை செய்து விட்டு சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்தவனை பத்தி தீபத்து பேசிட்டு இங்க ஜாலியா சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்தவர்களை பற்றி ஏசிவிட்டு இவன் சிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு பக்கம் தீமை மலைபோல் ஏறிக்கொண்டே இருக்கும். இவன் அதை பற்றி கவலைப்படாமல் சிரித்துக் கொண்டிருப்பான். இதுதான் முனாஃபிக்குடைய தன்மை என்று ஹாத்தமுல் அஸம் சொன்னார்கள். இன்றைக்கு அது நடக்கிறதா இல்லையா? கடைசியாக ஒரு தன்மையை சொல்லுவார்கள். முஃமின் இருக்கிறானே, இவன் எப்பொழுதுமே நிதானத்தை விட மாட்டான். முனாஃபிக் இருக்கிறானே, அவன் எப்பொழுதுமே அல்ல அஜ்லா, எதையுமே விரைவாக செய்வான், தீவிரம் காட்டுவான். தீவிரம் என்பது முனாஃபிக்கின் தன்மை, நிதானம் என்பது முஃமினின் தன்மை. இப்ப நிதானமாவது நாம் நடக்கிறோமா? நம்முடைய செயல்களிலே, செயல்பாடுகளிலே நிதானம் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் எப்படி நிதானமாக பெருமானார் இருந்தார்கள்? 13 ஆண்டு காலம் இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிரகடனப்படுத்துகிறார்கள். 40 வயதிலே 53 ஆண்டு வரை மக்காவிலே பெருமானார் இருக்கிறார்கள். ஏராளமான தொல்லைகள், ஏராளமான துன்பங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்கால் கடை தெருவுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லுகிற பொழுது பெருமானாரினுடைய திரு உதட்டிலிருந்து உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கிறே, அற்புத மூல மந்திரமாக இருக்கிறே, அற்புத மந்திர சொல்லாக இருக்கிறே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஒரு பக்கம் வருகிறது. மறுபக்கம் பார்த்தால் கண்மணி நாயகத்தினுடைய மேலிலிருந்து உடம்பிலிருந்து ரத்தங்கள் பீரிட்டு வருகிறது, அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் நிதானம் தவறவில்லை. அடித்தவர்களுக்காக பெருமானார் ஒரு துவா கேட்டிருந்தால் போதும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போன்று ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன என்று கேட்டதை போன்று பெருமானார் கேட்டிருந்தால் இந்த சுனாமி என்ன அகிலமே உருவாக்கி இருக்க முடியாது. அனைவரையும் அல்லாஹ் அழித்திருப்பார். ஆனால் பெருமானார் நிதானமாக இருக்கிறார்கள், நிதானம் தவறவில்லை. மதீனா நகரத்திற்கு சென்ற மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததுதான். எவ்வளவு கொடுமையாக நடந்து கொண்டார்கள். உம்ராவிற்காக வந்த பெருமானாரையும் பெருமானாரது தோழர்களையும் மக்காவினுடைய மண்ணிலே மிதிக்க கூடாது என்றார்கள். சொந்த மண்ணிலே மிதிக்க கூடாது. சகாபாக்கள் எல்லாம் பொங்கி எழுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் தவறவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள்? எழுதுகிறீர்கள், ஒப்பந்தம் எழுதிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். தெரியும் பெருமானாருக்கு மக்காவே இனி காலமாக, அன்று மட்டுமல்ல கியாமத் நாள் வரை இஸ்லாமியர்களின் கையிலே இருக்க போகிறது. 2 ஆண்டுகள் தாமதித்தால் என்ன என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நோக்கம். நிதானத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? பெருமானார் அன்றைக்கு நிதானமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்த பரிசு கியாமத் நாள் வரை அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பூமி. கொஞ்ச நேரம் நிதானத்தின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த பரிசு. மக்காவினுடைய வெற்றியில எப்படி பெருமானார் நிதானமாக நடந்தார்கள். எல்லோரும் அபூ சுஃபியானை பிடிக்கிறார்கள். பிடித்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா போகிற பொழுதே சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவர்களது தோழர்களையும் வதை செய்த அபூ சுஃபியான், உன்னுடைய கதை என்னாக போகிறதோ தெரியவில்லையே என்று அவர்கள் உரும்பிக் கொண்டு சொல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அபூ சுஃபியானை பார்த்து ஒரு வரலாறிலே இப்படியே ஒன்று, அநேகமாக நீ இறப்பது என்னுடைய கையால் தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. கர்ஜிக்கிறார்கள். ஆனால் பெருமானார் அந்த இடத்துல நிதான தவறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
காபாவோடு அபூ சுஃபியானை இணைத்து பேசுகிறார்கள். காபிர்களில் யார் காபாவிலே அடைக்கலம் புகுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு, அபூ சுஃபியானுடைய வீட்டிலே யார் புகுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு என்றார்கள். தலைவரே இங்க விட்டார், தலைவரே இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். பிறகு தொண்டர்களுக்கு என்ன வேலை? அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். பெருமானார் நிதானம் தவறவே இல்லை. வாழ்க்கை முழுக்க 63 ஆண்டு காலத்தையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலாவது நிதானம் தவறி இருக்கிறார்களா என்பதை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இபாதத்தாக இருக்கட்டும், அனைத்திலையுமே நிதானம் இல்லை. தொழுகைக்கு வருவார், இன்றைய நம்முடைய தொழுகைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அங்கிருந்தே அவர் எண்ணுவது அந்த டயத்தை கரெக்டா பார்ப்பார். 1:15 காமத் என்று சொன்னால் கரெக்டா 1:15 தான் அங்கிருந்து கிளம்புவது. லுகர் தொழுகையிலே ஹஜ்ரத் அவர்கள் எப்பயும் ஒரு 5 நிமிஷமாவது நிற்பாரு. இவரா ஒரு கெஸ் பண்ணுவார். தொழுகையினுடைய நிலை நம்முடைய நிலை 5 நிமிடம் நிற்பார். வீட்டிலிருந்து வருவதற்கு 3 நிமிடம், ஒழு செய்வதற்கு ஒரு 2 நிமிடம். நேரா வந்து இமாம் ருக்குவுக்கு போகும்போது அங்கிருந்தே ருக்குவுக்கு அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டிக்கொண்டு ருக்குவிலேயே ஓடி வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். இபாதத்திலுமா இந்த தீவிரம்? கணக்கறி தீக்கு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோழி கொத்துவதை போன்று கொத்திக் கொண்டே தொழுவார்கள் என்று. வெளியில என்னதான் அப்படி அவசரம் இருக்காது. வெளியே போய் நின்று மணிக்கணக்கில் பேசுவாரு. இங்க பார்த்தாக்கா 4 ரக்காத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிற நேரம் 2 நிமிஷம். 4 ரக்காத்துக்கு என்ன ஓதுகிறார்? அல்லாஹு அலம். அல்ஹம்தே முடித்திருக்க மாட்டார். பத்தல் கீழே போக மேலே வர, கீழே போக மேலே வர. நான் 60 ரக்காத்துக்குள் தொழுகிறேன், நான் 20 ரக்காத்துக்குள் தொழுகிறேன், 80 ரக்காத்துக்குள் தொழுகிறேன். இந்த ரக்காத்தில என்ன இருக்கிறது? தஅதீலுல் அர்கான், நிதானம் இல்லாத தொழுகை தொழுகையே அல்ல. அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். தொழுது விட்டு வந்தார். நம்ம தொழுகிற மாதிரி நம்மள விட நல்லா தொழுதுட்டு போனார். தொழுது விட்டு செல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ திருப்பி போய் தொழு, நீ தொழுகவே இல்லைன்னாங்க. என்ன நாயகமே, தொழுதுட்டு வந்திருக்கே, தொழுகவே இல்லையா? போனார், ஒன்றும் பேசவில்லை, தொழுதார். மறுபடியும் வந்தார். பெருமானார் சொன்னார்கள், சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, மீண்டும் போய் தொழு, நீ தொழுகவே இல்லைன்னாங்க. மீண்டும் தொழுதார். தொழுது விட்டு பெருமானாரிடத்திலே வந்தார். சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ மீண்டும் தொழு, தொழுகவே இல்லை என்றார்கள். நாயகமே, இத்தனை தடவை தொழுதுட்டே தொழுகவே இல்லை என்று சொல்லுகிறீர்களே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நிதானமாக தொழவில்லை, ருக்குஐ உரிய முறையிலே செய்யவில்லை. ருக்குஐ சரியாக செய்கிறோமா? முதுகும் பித்தட்டும் சமமாக இருக்க வேண்டும். முழங்காலிலே கையை வைக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்தா முழங்காலுக்கு கீழே போய் அந்த காலை பிடிச்சு அது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா என்று அதை ஆய்வு செய்வது. ருக்குயிலிருந்து எழுந்து கொண்டே சென்று விடக்கூடாது. எழுந்து நிதானமாக இருந்ததற்கு பிறகு மீண்டும் செல்ல வேண்டும். சுஜூதிலே கால் கீழே இருக்க வேண்டும், பூமியில பட்டிருக்கணும். காலை மேல தூக்கிட்ட தொழுகையே கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்து மக்களினுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், சுஜூதிலே இருந்து ஒரு சிலர் கீழே கால் ஆட்டிட்டு இருக்கிற வழக்கமும் உண்டு. நம்முடைய நிலை இபாதத்திலும் அஜிலத் தீவிரம், இபாதத்திலும் குடும்பத்தில அதுக்கு மேல தீவிரம். எதை எடுத்தாலும் தலாக், ஏதாவது ஒன்று பேசினால் தலாக். கோபத்தில சொல்லிட்டேன் தலாக், வேற எல்லாம் சந்தோஷத்திலே தலாக் சொல்லிட்டு இருப்பாங்க. கோபத்திலே தலாக் சொல்லிவிட்டு அதிலும் தீவிரம். தொழில்துறைகளிலே தீவிரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். அல் அஜ்லத்து மின ஷைத்தான், அது ஷைத்தானின் செயல். தீவிரம் என்பது அது முனாஃபிக்கீன்களின் செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு நிதானமாக இருந்தார்கள். தீவிரவாதத்தை எப்படி கண்டிக்கிறார்கள், வரலாறுகளை பாருங்கள். போர்க்களத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா போர் செய்ய ஆரம்பித்து விட்டாலே எதிரிகள் யாரும் முன்வர தயங்குவார்கள். போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு எதிரியை கீழே வீழ்த்தி அந்த எதிரியினுடைய நெஞ்சுக்கு மேலே அமர்ந்திருக்கிற பொழுது அந்த எதிரி காரி துப்புகிறான் அலி ரலியல்லாஹு தஆலாவின் மீது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அதே இடத்திலே கழுத்து தனியாக இருக்கும். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா எழுந்து விட்டார்கள். அவனுக்கே ஆச்சரியம்.
மேலே அமர்ந்து நான் துப்பிய பொழுது உனக்கு கோபம் அதிகரித்திருக்க வேண்டும், ஆனால் எழுந்து விட்டாயே என்று கேட்கிற பொழுது, நான் போர் செய்தது உன்னை அழிப்பதற்காக அல்ல, இஸ்லாத்தை காப்பதற்காக. இஸ்லாத்துக்காக போர் செய்தேன், ஆனால் நீ காரி துப்பிய பொழுது எனக்கு வேகத்தை ஏற்படுத்துகிறாய். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், இந்த வேகம் சைத்தானின் செயல் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் நிதானத்திற்காக வேண்டி வேகத்திலே உன்னை எச்சியை துப்பியதற்காக அடித்து விட்டால் சைத்தானுக்கு கட்டுப்பட்டவனாக நான் மாறி விடுவேன், அதனால் தான் நான் எழுந்து விட்டேன் என்றார்கள் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள். இன்றைக்கு அந்த நிதானம் நம்மிடத்தில் இருக்கிறதா? யாராவது வேகமாக பேசினால் கூட நிதானமாக இருந்து பேசுகிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே நேரத்தில் அந்த தீவிரத்தையும் கண்டிக்கிறார்கள். தீவிரத்தை வன்மையாக கண்டிக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது கூட அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நிதானத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டு விட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா தான் எழுதுனவங்க. ஆனால் அந்த எதிரிகள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா? ரசூல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த வார்த்தையை அழிக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு எழுதிய அலியை அழித்து, அலியே இந்த வார்த்தையை நீ அழித்து விடு என்கிற பொழுது, நாயகமே நான் இதை அழிக்க மாட்டேன் நாயகமே, நாயகமே அவர்கள் சொன்னதற்காக நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நாயகமே, நான் அழிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நான் உள்ளத்தளவிலும் அழிக்க தயாராக இல்லை, உடத்தளவிலும் அழிக்க தயாராக இல்லை. இல்லை இல்லை நாயகமே, என்னுடைய விரல்களால் கூட உங்களுடைய பெயரை அழிப்பதற்கு நான் தகுதி வரவில்லை, தயாராக இல்லை. பெருமானார் பாராட்டுகிறார்கள். இன்றைக்கான அதே சமுதாயத்தில் வந்த நாம எப்படி இருக்கிறோம்? தொழுகையை முடித்தவுடன் பாருங்கள், விரைவு வாகனங்கள் பறக்கும். அவ்வளவு வேகமாக எங்கே செல்லுகிறார்? எப்பொழுது சாப்பிட உணவு அல்லது அங்க வெளியே நின்று பேசிட்டு இருப்போம். தொழுகையிலே நிதானமாக இருந்து இத்மினானாக தொழுது விட்டு எல்லோரும் சென்றதற்கு பிறகு நாம் செல்லலாம் என்று எண்ணுபவர்கள் யாராவது உண்டா? நிதானமாக கழிக்க வேண்டும் என்பவர்கள் உண்டா? தீவிரவாதத்தை எவ்வளவு உண்மையாக கண்டிக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிலே 2 பேர்களை கொலை செய்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்ததற்கு பிறகு, பொது மன்னிப்பு வழங்கியதற்கு பிறகு காலித் இப்னு வலீத் 2 பேர்களை கொலை செய்து விடுகிறார்கள். பயங்கரமான தீவிரவாதி. பெருமானாருக்கும் நபித்தோழர்களுக்கும் தொல்லைகள் துன்பங்கள் கொடுத்தவர்களை கொலை செய்கிறார்கள் காலித் இப்னு வலீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கரம் ஏந்தி என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், காலித் இப்னு வலீத் அவசரப்பட்டு விட்டார் யா அல்லாஹ், அதனால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்கிறார். அவரும் நீயும் டீல் பண்ணிக்கலுங்க, அதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் அவசரத்தை எந்த அளவிற்கு தடுத்திருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் குளிப்பு கடமையாகிவிட்டது, எப்படி சட்டம் என்று தெரியவில்லை. மற்றவர்களிடத்திலே கேட்கிறார், தலையிலே புண்ணு இருக்கிறது, குளிப்பு கடமையாகிவிட்டது, குளித்தாக வேண்டுமா, தயமம் செய்தால் போதுமா? மற்ற நபித்தோழர்கள் சொன்னார்கள். பெருமானார் இல்லை, பயணத்திலே நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் குளித்தே தீர வேண்டும். குளித்தார், அவர் இறந்து விட்டார். ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்று சொல்லுகிற பொழுது மற்றவர்களை சொன்னார்கள், கத்தலகும் காத்தலகுமுல்லாஹ், இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவசரப்பட்டு இவரை கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ் இவர்களையும் கொலை செய்வானாக என்று சொல்கிறார்கள். அவசரத்தை பெருமானார் வன்மையாக கண்டிக்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு தஆலா அவசரப்பட்டார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமான் கொள்ள வாளை ஓங்குகிற பொழுது ஈமான் கொண்டார் நாயகமே, வாளுக்கு பயந்து ஈமான் கொண்டார் நாயகமே என்கிற பொழுது அவசரப்பட்டு விட்டாய் உசாமா, அல்லாஹ் சகத்த கல்வா, அவருடைய உள்ளத்தை என்ன பிளந்து பார்த்தாயா? அவசரத்தை வன்மையாக பெருமானார் கண்டிக்கிறார்கள். ஒரு முக்மீனுடைய தன்மை நிதானமாக நடக்க வேண்டும். ஆகவே முக்மீனுடைய தன்மை இந்த 6 தன்மைகளை கொண்டவனாக முக்மீன் இருக்க வேண்டும் என்று காத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இதைத்தான் சொல்லுகிறது. அதனால் நாமும் இந்த 6 தன்மைகளை பின்பற்றி உண்மையான முக்மீனாக வாழ்ந்து முனாஃபிக்கினுடைய தன்மையிலிருந்து அகன்று வாழ்ந்து சிறப்பானவர்களாக மாற வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹ்ரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الذي يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله. وقال النبي صلى الله عليه وسلم
அல் ஹிஜ்ரத்து தஹ்தீமு மா கான கப்லா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ஸதகல்லாஹு மௌலானா அல்-அஸீம் வ ஸதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா ذلك மின ஷாஹிதீன வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இரட்டை பெருநாள். ஜும்மாவுடைய தினத்திலேயே இஸ்லாமிய புத்தாண்டும் துவக்கம் பெறுகிறது. இன்றுதான் ஹிஜ்ரி 1. புத்தாண்டை துவங்கி வைத்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்த தினமும் இந்த தினம்தான், ஷஹீதாக்கப்பட்ட தினமும். இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு, நமக்கு என்ன பாடங்களை புகட்டுகிறது என்பதை நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். இஸ்லாம் என்று சொன்னாலே முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே அனைவருக்கும் சொந்தமானது என்று பொருள். மற்ற எல்லா மார்க்கங்களும் மதங்களும் ஒரு குறிப்பிட்ட மனிதரின் பெயரால் துவங்கப்பட்டிருக்கிறது. புத்த மதம் என்று சொன்னால் அது புத்தரின் பெயரால் துவங்கப்பட்ட மதம். ஈசவி கிறிஸ்துவ மதம் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரால் துவங்கப்பட்டது. யஹூத் ஒரு குறிப்பிட்ட மனிதரின் பெயரால் துவங்கப்பட்டது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. சாந்தியை கொடுக்குதல், சமாதானத்தை அளிக்குதல் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பெயர், அதற்கு பொருள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சாந்திக்கான வழியை காட்டுகிற மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய புத்தாண்டு, ஹிஜ்ரி புத்தாண்டு 1426 அடியெடுத்து வைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக ஹிஜ்ரத்தை செய்தார்கள்? ஹிஜ்ரத்தினால் ஏற்பட்ட படிப்பினைகள் என்ன, லாபங்கள் என்ன? அல்லாஹ் மக்காவிலே பட்ட துன்பங்கள் போதும், மாணவியே கிளம்புங்கள், மதீனாவிற்கு சேருங்கள், அங்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் என்னென்ன வளர்ச்சிகள் ஏற்பட்டது? பெருமானார் கஷ்டத்தை தாங்கி மதீனாவிற்கு செல்லுகிறார்களே, அதுல என்ன வளர்ச்சியை கண்டார்கள்? சொன்னது அல்லாஹ். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஹிஜ்ரத்தால் ஏற்பட்டது. நீங்கள் வரலாறுகளை பாருங்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு பெரும் பொருளாதார வளர்ச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். மதீனாவாசிகள் எல்லாம் அறுவடை செய்ய வேண்டியது, யூதர்களிடத்திலே வட்டி கட்டுவார்கள், மேலும் வட்டிக்கு வாங்குவார்கள், அறுவடை செய்வார்கள், வட்டி கட்டுவார்கள். காலம் காலமாக கடன்காரர்களாகவே வாழ்ந்தவர்கள் அன்சாரிகள். அவர்களுக்கு உற்பத்தி இருக்கிறது, முஹாஜிர்களுக்கு தொழில் இருக்கிறது, வியாபாரிகள். விவசாயிகளையும் வியாபாரிகளையும் சகோதரர்களாக பெருமானார் மாற்றினார்கள். ஒரே ஒரு ஆண்டுதான். இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டுங்கள். ஹிஜ்ரத்து செய்து ஒரே ஆண்டிலேயே அத்தனை வட்டி கடன்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கினார்கள். அதற்கு பிறகு மதீனாவாசிகள் முழுக்க பணக்காரர்கள். பெருமானார் வஃபாத்தாவதற்குள்ளே மதீனாவில் இருக்கிற ஏழ்மையை பெருமானார் அகற்றினார்கள். ஏழ்மையே இல்லாத நிலைக்கு கொண்டு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய பொருளாதார புரட்சி! ஹிஜ்ரத் என்பது பொருளாதார புரட்சியினுடைய துவக்கம். அதோடு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. இஸ்லாமிய அரசு எப்படி அமைவது, இஸ்லாமிய அரசின் லட்சணங்கள் என்ன என்று அரசோட்சி செய்து பெருமானார் அகிலத்திற்கு ஒரு பாடத்தை காட்டுகிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அரசாட்சி செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் பெருமானார் ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் காட்டுகிறார்கள். ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய அதிகாரம் எந்த வட்டத்தில் இருக்க வேண்டும் என்று அகிலம் கண்டிருக்க முடியாது.
ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டுகிறார்கள். ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் பெருமானார் நடத்தியும் காட்டினார்கள். சராசரி மனிதனாக வாழ வேண்டும். யானை படைகளும் பூனை படைகளும் குதிரை படைகளும் செல்வதாக இருந்தால் முன்னால் 10 கார்கள் பின்னால் 10 கார்கள் வரக்கூடிய அமைப்பை பெருமானார் விரும்பவில்லை. புதிதாக ஒரு மனிதர் வந்தால் பெருமானார் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டு தெரிய வேண்டும். அந்த அளவிற்கு சராசரியாக ஒரு ஆட்சி தலைவன் இருக்க வேண்டும். பெருமானாரால் உருவாக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மாதம் முழுக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் எப்படி உருவானார்கள்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற உமர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? மதீனா நகரத்திலே இல்லை இல்லை அரபு மாகாணத்திலே ஏதாவது ஒரு ஆடு சொறி பிடித்து அந்த ஆட்டை சரியாக பராமரிக்காவிட்டால் அதற்கும் நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் அந்த ஆட்சி தலைவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய ஆட்சியிலே ஒரு ஆடு மாடுகள் கூட பாதிக்கப்படக்கூடாது, மனிதர்கள் அல்ல ஆடு மாடுகள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்றால் அந்த ஆட்சிக்கு வித்திட்டவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம நல்லா இருந்தா போதும், உலகத்தில் யாரு வேண்டாலும் பாதிக்கப்படலாம் என்று இருக்கிற ஆட்சியின் நிலை எங்கே? அந்த நிலை எங்கே? இறக்கிற தருவாயில உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கேட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? உமரின் ஆட்சியை எப்படி கண்டீர்கள் என்று கேட்டார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள் உமரின் ஆட்சி நல்ல ஆட்சி என்று மக்கள் சொல்லுகிற பொழுது அப்பொழுதுதான் பெருமூச்சு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் மக்களுடைய நாவிலிருந்து அந்த காலத்தினுடைய மக்களும் உண்மையை சொல்ல தயங்காதவர்கள், ஆளுக்கு தகுந்த வேடங்களை போடாதவர்கள், நல்ல ஆட்சி அல்ஹம்துலில்லாஹ் என்று சிரிக்கிறார்கள். அதற்கு பிறகும் அழுகிறார்கள். எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது என்னை அறியாமலேயே நான் யாருக்காவது தவறளித்திருந்தால் நான் என்ன செய்வது என்பதை நினைத்து நான் வெந்து நொந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். சராசரியாக பணத்தை பார்க்காது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் பணத்தை அடிப்படையாக வைத்தே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரத்தை குணத்தை அடிப்படையாக வைத்தே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பணம் அளவுகோல், அன்றைக்கு குணம் அளவுகோல். இஸ்லாமிய ஆட்சியின் அளவுகோலை நிர்ணயித்தவர்கள் பெருமானார். இம்ருல் கைஸ் பெரிய கவிஞர், அவனுடைய வரலாற்றிலே எழுதுவார்கள் அரசர்களை இகழ்ந்து பாடுவதிலும் அவன் வல்லவன், அரசர்களை புகழ்ந்து பாடுவதிலும் அவன் வல்லவன். பெருமானாரின் காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவன் இம்ருல் கைஸ். இந்த இம்ருல் கைஸினுடைய தலைக்கு 25 பவன் என்று அரசர் உத்தரவு கொடுக்கிறார். அரசரை இகழ்ந்து பாடிய காரணத்தினார். இன்னைக்கு இருக்கிற பழக்கம், ஒரு அரசு தண்டிக்கிற பொழுது இன்னொரு அரசு அடைக்கலம் கொடுக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. இம்ருல் கைஸ் நாட்டை விட்டு ஓடி அடுத்த நாட்டு மன்னனிடத்திலே அடைக்கலமாக தங்கியிருக்கிறார். மன்னர் கிண்டலாக சொன்னார், இம்ருல் கைஸே உன்னை காட்டிக் கொடுத்தால் உன் தலைக்கு 25 பவன், உன்னுடைய நிலையில் நான் இருந்தால், என்னுடைய நிலையில் நீ இருந்தால் என்னுடைய தலைக்கு நீ எவ்வளவு வைப்பாய் என்று கேட்கிற பொழுது இம்ருல் கைஸ் சொன்னாராம் 40 பவுன் என்றாராம். அரசனுக்கு கடுமையான கோபம். 40? என்னுடைய இடுப்பிலே கட்டியிருக்கிற பட்டையின் மதிப்பு 40 பவன். அப்பொழுதுதான் இம்ருல் கைஸ் அழகாக, கவிஞர்கள் கற்பனையிலே வல்லவர்கள், இம்ருல் கைஸ் சொன்னாராம் நான் விலை மதித்ததே உன்னுடைய பட்டைக்குத்தான், இதை கலட்டி விட்டால் நீயும் நானும் ஒன்றுதான். பட்டயம் கட்டி இருக்கிற காரணத்தினால் நீ அரசர், அதை கலட்டி விட்டால் எல்லாம் ஒன்று. இன்றைக்கு பட்டயத்திற்கும் அந்த பதவிக்கும் தான் மனிதன் பார்க்கிறானே தவிர குணத்தை பார்ப்பதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தை பார்த்தே சமுதாயத்தை அளந்தார்கள். தலைமையை பெருமானார் அளந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி கிடைக்கப் பெறுவதற்கு காரணம் ஹிஜ்ரத் தான். ஹிஜ்ரத் இல்லை என்றால் இந்த ஆட்சி கிடைத்திருக்க, எப்படி அமைப்பது என்று கிடைத்திருக்க. ஆட்சிக்கு யார் தகுதியாளர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாறு நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா ஏழைகள் ஆட்சியாளர்களாக வந்ததும் உண்டு, ஆட்சியாளர்களாக மாறி ஏழைகளாக ஆனதும் உண்டு. இன்றைக்கு அது இருக்குமா? ஆட்சி அதிகாரத்துக்கு போய் ஏழையானவர் என்று யாரையாவது காட்ட முடியுமா? பணம் பண்ணுவதற்காக வேண்டித்தான் ஆட்சியையே பிடிக்கிறார்.
உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு செல்லுகிற பொழுதே ஏழை. 16 ஒட்டுக்களோடு சென்றார்கள். உமரினுடைய பரம்பரையாக வந்த இரண்டாம் உமர், உமர் இப்னு அப்துல் அஜீஸ், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர்கள். காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடையை அணிந்தவர்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்களின் நிலைமை வறுமையிலே மாறுகிறது. கடைசியில இறக்கிற தருவாயிலே அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் விட்டு சென்ற சொத்துக்கள் என்ன தெரியுமா? 17 திர்கம் தான். 17 திர்கம். கஃன் செலவுக்காக 6 திர்கம் போனது. கஃன் செலவுக்காக 6 போய்விட்டது. பாக்கி 11 திர்கம் இருக்கிறது. 11 மகன்களுக்கும் அத்தா சொத்து, பாவா சொத்து என்று ஒவ்வொரு திர்கம், ஒரு திர்கத்தினுடைய இன்றைய மதிப்பு 3 கிராம் வெள்ளி. வெள்ளி வியாபாரிகளுக்கு தெரியும், 1 கிராம் வெள்ளி 9 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் கூட 3 கிராம் ஒருத்தருக்கு 27 ரூபாய் தந்தையினுடைய சொத்து கிடைத்தது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் யாரு? நாட்டினுடைய ஆட்சி தலைவர், மாமன்னர். இவருடைய மகனுக்கு கிடைத்த சொத்து வெறும் 27 ரூபாய். ஆட்சியை பிடித்து ஏழையானவர்களும் உண்டு. அடிமைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை வழங்கி இருக்கிறார்கள். முன்னால் அடிமையாக இருந்தவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா எத்தனையோ மாகாணங்களுக்கு கவர்னராக இருந்தார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா, ஸைதின் மகன் உஸாமா. உஸாமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு முன்பதாக 3 தினங்களுக்கு முன்பதாக உஸாமாவினுடைய தலைமையில் ஒரு படை அனுப்புகிறார்கள். உஸாமாவின் தலைமை, ஒரு அடிமையின் மகனின் தலைமையில் ஒரு படை, தலைவர். அந்த படையில இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சஹாபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக ஒரு ஆட்சிக்கு அவர்கள் பார்த்தது, தலைவருக்கு அவர்கள் மதிப்பிட்டது குணத்தை தானே தவிர பணத்தை அல்ல. இந்த இஸ்லாமிய அமைப்பையும் ஹிஜ்ரத் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு செல்லுகிறார்கள். இஸ்லாம் வளர்ச்சியை பெறுகிறது. பெருமானார் மட்டும் மதீனாவிற்கு செல்லவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இங்கு முஸ்லிம்களாகவே அமர்ந்திருக்க முடியாது. 13 ஆண்டு காலம் மக்கமா நகரத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிற பொழுது ஏற்றவர்கள் வெறும் 81 பேர் தான். வெறும் 81 பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் மூடுவதற்குள்ளே 1,24,000 மாறுகிறதே. அதற்கு என்ன காரணம்? ஆன்மீக புரட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எல்லா வகையான புரட்சியையும் செய்தார்கள். அதிலே குறிப்பிடத்தக்க புரட்சி ஆன்மீக புரட்சி. உலகத்திலே வாழுங்கள், சகாபாக்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் வாழ்ந்தார்கள். உலகத்திலே வாழ வேண்டும், அதோடு ஒட்டி விடாதீர்கள். இறைநேசர்களுடைய எல்லா வரலாறுகளையும் பாருங்க. உலகத்துல வாழ்ந்திருப்பார்கள், ஒட்டாது வாழ்வார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா முகடுமுட்ட செல்வ சீமாட்டி, செல்வ சீமான் அப்துல் ரஹ்மான். ஆனால் அவர்கள் அதோடு ஒட்டவில்லை. யார் வந்து கேட்டாலும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பதுதான் வேலை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 54 வயதிலேயே ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதியவர்கள் இமாம் கஸ்ஸாலி. வயது 54. அவங்களுடைய கிதாபுகளை படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு 54 வயசு பத்தாது. அதை எழுதிய இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்ப வழி, குடும்பத்தோடு ஒட்டாமல் வாழ்ந்தவர்கள். குடும்பத்தோடு ஒட்டாமல் இஸ்லாம் இந்த முறையை கற்றுக் கொடுக்கிறது. இதனால் எத்தனை பேர்களுக்கு பயன் இருக்கிறது என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. உலகத்துல வாழுங்கள், ஒட்டாது வாழுங்கள். மனைவி போய் இமாம் கஸ்ஸாலியினுடைய ஷேகிடத்திலே சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவர் வீட்டுக்கு வருகிறார், ஆனால் ஒரு ஒட்டி பேசுவதில்லை, குழந்தைகளோடு ஒட்டி பேசுவதில்லை, ஏதோ மேலாக பேசிவிட்டு செல்லுகிறார் என்று இமாம் கஸ்ஸாலியினுடைய ஷேகிடத்திலே மனைவி சொல்லுகிற பொழுது ஷேக் புரிந்து கொண்டார்கள் விஷயத்தை. கணவனிடத்திலே சொல்லுகிறார்கள், உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய நிலவரத்தை சொல்லிவிடு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அமைப்பையும் நீ சொல்லி காட்டிவிடு என்று ஷேக் சொல்லுகிற பொழுது இமாம் கஸ்ஸாலி சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு திருமணம் அருகிலே உள்ள வீட்டிலே நடைபெறுகிறது. மனைவியும் அனுமதி கேட்கிறார்கள், திருமணத்திற்கு அழைத்திருக்கிறார்கள், செல்ல வேண்டும்.
இமாம் கசாலியும் செல்லுகிறார்கள், மனைவியையும் செல்ல சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று, நீ சென்றதற்கு பிறகு அங்கே பெண் எப்படி இருந்தால் என்று சொல்ல வேண்டும், அந்த பெண் எப்படி நகை அணிந்திருந்தார் என்று சொல்ல வேண்டும், எத்தனை மக்கள்கள் வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும், உணவு எப்படி இருந்தது என்று சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் விழாவாரியாக எனக்கு விளக்க வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ செல்லுகிற பொழுது ஒரு மெழுகுவத்தியை கையிலே பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும், வருகிற வரை அதை அணையக்கூடாது. அந்த அம்மாவும் கேட்டு நம்ம அம்மாக்களிடத்தில் இதை சொன்னாக்கா வேற மாதிரியான விபரீதங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். கணவனுடைய சொல்லை தட்டாத அந்த மனைவி மெழுகுவத்தியை எடுத்துக்கொண்டு திருமண வீட்டிற்கு சென்று வருகிறார்கள். இமாம் கசாலி கேட்கிறார்கள், திருமணத்திற்கு சென்றீர்களே, எப்படி இருந்தது நிலைமை? பெண் எப்படி இருந்தது? பெண்ணை எங்கே நான் பார்த்தேன், மெழுகுவத்திகளையே கவனம் இருந்தது, அணையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறீர்கள். எத்தனை பவன் நகை போட்டிருந்தது, அதிலே நான் எங்கே பார்த்தேன்? உணவு எப்படி இருந்தது? எனக்கு எந்த கவனமும் இல்லை. சென்றேன், போனேன், கல்யாணத்திலே கலந்து கொண்டேன், உணவையும் உண்டேன். ஆனால் இது எல்லாம் நடந்திருக்கிறது, எதுக்குமே எனக்கு தெரியாது. என்னுடைய கவனம் முழுக்க இதில் தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் இமாம் கசாலி சொன்னார்கள், ஈமான் என்ற மெழுகுவத்தி அல்லாஹ் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த மெழுகுவத்தியை அணையக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இந்த மெழுகுவத்தி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் என்னுடைய கவனம் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்கக்கூடாது, மனைவியோடும் மக்களோடும் இருக்கக்கூடாது என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்னொரு வரலாறு கூட இமாம் கசாலியினுடைய வரலாறுகள் பாட நூல்களிலே பொறிக்கப்பட்டுள்ளன. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஷேகுக்கு உணவு கொடுத்து விட வேண்டும், உணவை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள். மனைவியும் உணவை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். இடையிலே ஆறு குறுக்கிடுகிறது. ஆறை கடந்து செல்வதற்கான பாலங்களும் இல்லை, படகுகளும் இல்லை, எதுவும் இல்லை. ஆற்றை எப்படி கடப்பது? கணவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஆற்றை கடக்க வேண்டும், என்ன செய்வது? ஒரு பெரிய இலையை எடுத்து கொடுத்து, இந்த இலையிலே நின்று கொள், நின்று சொல். திருமணம் முடிக்காதவர் கடக்க சொன்னார், குழந்தைகள் பெறாதவர் கடக்க சொன்னார் என்று சொல், நீ சென்று விடுவாய். என்னங்க, என்னைத்தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, திருமணம் முடிக்காதவர் கடக்க சொன்னார், போய் சொல்லுகிறீர்களே. எத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள், குழந்தைகளை பெறாதவர் கடக்க சொன்னார் என்று சொல்லுகிறீர்களே. நான் சொல்வதை கேள், சொல், ஆறு வடிவிடும், சென்று விடு. சரி, வந்து பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு, விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு ஆற்றிடத்திலே சென்று இலையை போட்டு மேலே நின்று கணவன் சொன்னதை போன்று சொல்லுகிறார்கள். மறுகரை சேருகிறார்கள். அங்கே சென்று உணவெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறார்கள். ஆறு வழிவிடவில்லை. மீண்டும் அந்த சேகரத்திலே சென்றார்கள். சென்று சொன்னார்கள், ஆற்றை கடப்பதற்கு என்ன வழி என்கிற பொழுது, பெண்ணை பார்க்காதவர் கடக்க சொன்னார், உணவை உண்ணாதவர் கடக்க சொன்னார் என்று சொல், கடந்து விடுவாய். நீங்க என்னை பார்க்கிறேன்னு சொல்றீங்க, உணவை உண்ணவில்லை என்று அது முழுவதை ஒண்ணு விடாம அடிச்சுட்டு உணவை உண்ணவில்லை என்று சொல்லுகிறீர்களே, வித்தியாசமாக இருக்கிறதே. நீ சொல்லம்மா, வழிவிடும். சென்று சொன்னார்கள். மீண்டும் வருகிறார்கள். கணவனிடத்திலே சென்று விளக்கத்தை கேட்கிற பொழுது கணவன் சொன்ன பதில் இதுதான், நாங்கள் உலகத்திலே வாழுகிறோம், திருமணத்தை முடிக்கிறோம், குழந்தைகளை பெறுகிறோம், பெண்களை பார்க்கிறோம், அதை போன்ற உணவுகளை உண்கிறோம், ஆனாலும் எங்களுடைய கவனம் இது அல்ல. இதோடு நாங்கள் ஒட்டாமல் வாழ்கிறோம். இந்த ஒட்டா பயிற்சியை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? இந்த பயிற்சியின் மூலமாகத்தான், ஆன்மீக பயிற்சியின் மூலமாகத்தான் ஹிஜ்ரத்திற்கு பிறகு பெருமானார் கொடுத்த ஆன்மீக பயிற்சியால் 1,00,000 பேர்களை இஸ்லாத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். இந்த இஸ்லாம் பல்க வேண்டுமானால், பெருக வேண்டுமானால் ஹிஜ்ரத் இல்லை என்றால் அது நடந்திருக்க முடியாது. அதோடு ஒரு பெரிய பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திலே கொடுக்கிறார்கள், சகோதரத்துவம். உலகத்திலே யாரும் சாதிக்க முடியாததை சகோதரத்துவத்தால் சாதிக்கலாம் என்று சாதித்து காட்டிய சரித்திர வல்லுநர் பெருமானாரை தவிர அகிலத்தில் யாருமே கிடையாது. உயிரை கொடுக்கிற சகோதரர்களை பெருமானார் உருவாக்கி கொடுத்தார்கள். பெருமானார் உயிரை கொடுக்கிற, பெருமானாரும் தோழர்களுக்காக உயிரை கொடுக்க தயார், தோழர்களும் பெருமானாருக்காக உயிரை கொடுக்க தயார். எந்த அளவிற்கு பெருமானார் உருவாக்கினார்கள்? பெருமானாரினுடைய வாக்கியங்களும் வாசகங்களுமே இதற்கு சான்றாக இருக்கிறது. வஜபத் முஹப்பத்தி, அல்லாஹ்வை சொல்ல வைக்கிறார்கள் பெருமானார். சகோதரத்துவத்தை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை தான் ஏற்படுத்துறாங்க. முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரிகளே வாருங்கள். அன்சாரி ஒருவரை முஹாஜிர் ஒருவரோடு சகோதரராக மாற்றுகிறார்கள். 2 பேரும் தோழர்கள்.
எந்த அளவிற்கு தோழர்கள், நம்முடைய தோழமையை போன்று இல்லை இந்த தோழமை. இது உதட்டு தோழமை. நம்முடைய தோழமைகள் எல்லாம் உதட்டு வார்த்தைகள், நம்முடைய பிரியங்கள் எல்லாம் உதட்டு வார்த்தைகள். ஒரு கதை ஒன்று கூட எழுதுவான் அல்லவா, அரபு கவிஞன் ஒரு அழகான கதை எழுதுவான். நம்முடைய முகப்பத்திற்கு எழுதுகிறான். ஒரு கஞ்சனின் முகப்பத்தை ஒப்பிட்டு எழுதுகிறான். கஞ்சன் பயணத்திலே தன்னுடைய நாயையும் அழைத்துக் கொண்டு தலையிலே உணவையும் வைத்துக் கொண்டு செல்லுகிறான். செல்லுகிற வழியிலே கடுமையான பசி. இவன் கஞ்சனாயிற்றே, நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கூட போடவில்லை. நாய் இறந்து விட்டது. நாய் இறந்த கவலையிலே அழுது கொண்டிருக்கிறான். நாய் ஓய்விட்டதே, நாய் ஓய்விட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறான். வழியிலிருந்து வந்தவர் கேட்டார், எதற்கப்பா அழுகிறாய்? நாய் இறந்து விட்டது, எனக்கு பாதுகாப்பாக வந்த நாய் இறந்து விட்டது, அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன், கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக நாய் இறந்தது என்று கேட்கிற பொழுது, உணவு இல்லாமல் நாய் இறந்தது. அதோ அங்கே சட்டியில இருக்கிற உணவை நீ கொடுத்திருக்கலாமே நாய்க்கு என்கிற பொழுது, அது அன்பளிப்பாக கொடுக்க முடியாது. கண்ணீரை வேண்டுமானால் நான் இரவலாக கொடுக்க முடியும், சோத்தை நான் இரவலாக கொடுக்க முடியாது, ரொட்டிகளை கொடுக்க முடியாது. அதனால் தான் நான் கொடுக்காம விட்டுட்டே செத்து போச்சு. இப்ப கண்ணீரை அன்பளிப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதை போன்றுதான் நம்முடைய முகப்பத்துகள் எல்லாம், வெறும் உதட்டு முகப்பத்துகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் அப்படி அல்ல. மனைவியையே தலாக் கொடுத்து திருமணம் முடிக்க தயாரானார்கள் என்று சொன்னால், சொத்துக்களை இரண்டாக பிரித்து முஹாஜிர் தோழர்களுக்கு கொடுக்க தயாராக ஆனார்கள் என்று சொன்னால், பெருமானார் எந்த அளவிற்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்ம எல்லாம் நண்பர்களாக தோழர்களாக இருந்துக்கலாம், உங்க வீட்டு உங்களுக்கு ஒரு 3 கடை இருக்கு, அதுல ஒரு கடையை எனக்கு எழுதி வைங்க என்று சொன்னா யாராவது கேட்போமா? என்ன நடக்கும்? அன்னையில இருந்தே ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசினது கூட கட்டாயிடும். 4 வார்த்தை பேசினதுக்கே இவன் கடையை கேட்கிறான். இனி ஒட்டி உறவாடுனா வேற மாதிரி ஆகிவிடும் என்றல்லவா சொல்லுகிற நிலை நமக்கு இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான், வஜபத் முஹப்பத்தி லில் முத்தஹாபீன ஃபியே வல் முத்தஜாலிசீன ஃபியே வல் முத்தபாதிலீன ஃபியே வல் முத்தஸாயிரீன ஃபியே. என்னுடைய முஹப்பத் வாஜிபாகி விட்டது, அல்லாஹ்வின் பிரியம் வாஜிபாகி விட்டது. யாருக்கு? 2 பேர்கள் பிரியப்படுகிறார்கள் இறைவனுக்காக, சந்திப்பதும் இறைவனுக்காக, செலவழிப்பதும் இறைவனுக்காக, அமர்வதும் இறைவனுக்காக, எழுவதும் இறைவனுக்காக. இறைவனுக்காக உண்டான இந்த நேசம் சகோதரத்துவம் கொண்டால் இறைவனின் பிரியம் வாஜிபாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் விடவில்லை, சகாபாக்களுக்கு மீண்டும் போதிக்கிறார்கள். ஸலாத்தும் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். ஈமானின் சுவையை நீங்கள் அறிய வேண்டுமா? ஈமானின் சுவையை புரிய வேண்டுமா? 3 விஷயங்களை கையாளுங்கள், ஈமானின் சுவையை நீங்கள் பெறலாம். அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு மற்றதை விட ரொம்ப பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஈமானின் சுவையை பெறலாம். சகாபாக்கள் ஈமானின் சுவையை பெற்றார்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் மட்டுமே இருந்தது, ஈமானின் சுவை இருந்தது. இன்றைக்கு நாம் முஃமின்களாக இருக்கிறோம், ஈமானுடைய சுவை நமக்கு தெரியுமா? ஈமான் எப்படி இருக்கும் என்று கேட்டால் சொல்லிவிடுவோமா? அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பிரியப்படுகிறார், யாருக்காக? அல்லாஹ்வுக்காகவே பிரியப்பட்டால் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஈமானினுடைய சுவையை பெறுவதற்கு முஹப்பத் தான். இந்த முஹப்பத்தை தான் ஹிஜ்ரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைக்கொள்கிறார்கள், கையாளுகிறார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த மனிதர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ, எந்த மனிதர் சரியான காரணங்களுக்காக, அது உலக தேவைகளாக கூட இருக்கட்டும். பெருமானாரினுடைய காலத்துல மனைவிக்காக ஒருத்தர் ஹிஜ்ரத் செஞ்சாரு, அவருக்கு பேரே முஹாஜிரே உம்மு கைஸ். எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு பெருமானாரை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றவர்கள் விதவிதமாக சென்றார்கள். பெருமானாரே புறப்பட்டு விட்டார்களா? நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். ஹம்ஸத் இப்னு ஜுந்துப் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற இந்த ஹம்ஸா, பெருமானார் புறப்பட்டு விட்டார்கள், அலி அபூபக்கரோடு கிளம்பி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு தட்டு தடுமாறி எழுகிறார்கள் ஹம்ஸா. ஹம்ஸத் இப்னு ஜுந்துப் எழுந்து தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் தயாராக்கி கொண்டு பயணத்திற்கு புறப்படுகிறார்கள். இடையிலே ஒரு 4-5 மைல்களை தான் தாண்டி இருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் தழுவுகிறது. பெருமானாரின் மீது கொண்டிருந்த காதல்,
பெருமானார் ஊரை விட்டார்களா, நானும் விடுகிறேன். பெருமானார் சொத்தை விட்டார்களா, நானும் விடுகிறேன், புறப்படுகிறேன். சென்றார்கள், வழியிலே இறந்து போனார்கள். உடனே அல்லாஹ் பெருமானாருக்கு தகவல் கொடுக்கிறான். அல்லாஹ் தகவல் கொடுக்கிறான், அல்லதி யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் ஊரை விட்டார்கள், வீட்டை விட்டார்கள், சொத்தை விட்டார்கள், சுகத்தை விட்டார்கள். நாயகமே, அவர் கிளம்பி விட்டார். நாயகமே, உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக என்னை பார்ப்பதற்கு வந்து விட்டார். நாயகமே, சும்ம யுத்ரிகுல் மௌத், அவர் மரணம் அவரை தழுவிக் கொண்டது. நாயகமே, அவருக்கு ஹிஜ்ரத்தினுடைய கூலியை நான் கொடுத்து விட்டேன். நாயகமே, ஹிஜ்ரத்தினுடைய கூலி கொடுத்து விட்டேன். நாயகமே, எல்லா பாவங்களையும் அழித்து விட்டேன். நாயகமே என்று அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்லி காட்டுகிறான். பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செஞ்சவங்களும் உண்டு. அம்மா இஸ்ராத்தை தழுவி போய்விட்டது. உம்மு சுலைமின் மீது கடும் காதல் அபூ தல்ஹாவிற்கு. இவரும் ஹிஜ்ரத் போனாரு. அந்த அம்மா சொல்லிருச்சு, ஹிஜ்ரத் ஆகி இஸ்லாமானா நான் உன்னை மறுபடியும் நான் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாம் ஆனாரு, ஹிஜ்ரத் செஞ்சு போனாரு, பெருமானாரை சந்தித்தார், பெருமானாரின் கரத்தை பற்றுகிறார். நாயகமே, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், நான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், இவர் முஹாஜிரை உம்மு கைஸ் சென்றார்கள். உம்மு சுலைமுக்காக ஹிஜ்ரத் செஞ்சவர் இவர். இவருக்கு நன்மை. ஹிஜ்ரத்துஹு இலா மன் ஹாஜர இலை, எதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அது இவருக்கு கிடைக்கும். அதனால மனைவிக்காக ஹிஜ்ரத் செஞ்சாரே, மனைவி கிடைத்து விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத் கூட பல வகையிலே நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்ன தெரியுமா? பொதுவாகவே பெருமானார் சொல்லுவார்கள், ஒருவர் ஹிஜ்ரத் செய்தால் அதிலே வளர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கும் உண்டு. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூரிலே வந்து வியாபாரத்திற்காக ஹிஜ்ரத் செய்தவர்கள் கூட வளர்ச்சியை பெறுகிறார்கள். காரணம், ஹிஜ்ரத் வளர்ச்சியை கொடுத்தது. அது எந்த ஹிஜ்ரத்தாக இருந்தாலும் வளர்ச்சியை கொடுக்கும். எத்தனையோ பேர்கள் வளர்ந்தவர்களை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். சொந்த ஊரா இருக்காது, வேற ஒரு ஊர்ல இருந்து நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருப்பார். அல்லாஹ் வளர்ச்சியை கொடுக்கிறார். எல்லா வகையிலும் இஸ்லாத்திற்கு வளர்ச்சி கிடைத்தது ஹிஜ்ரத்தால். அந்த ஹிஜ்ரத்தினுடைய புத்தாண்டை நாம் சந்தித்திருக்கிறோம். எனவே புத்தாண்டில் இருந்து இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வகையான வளர்ச்சிகளையும் நிறைவாக வலுவாக வல்லோன் அல்லாஹ் வழங்குவான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.